ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ரைராஸ் vlog. நம்ம இன்றைக்கி இந்த குக்கிங் vlogல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பட்டாணி சுண்டல் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம், பட்டாணி சுண்டல் வச்சு அது மசாலாஸ்லாம் வச்சு போட்டிருப்போம். இது வந்து பீச்சில் கிடைக்கிற மாதிரி சுண்டல் மாதிரி பண்ணி ஈவினிங் ஸ்நாக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இது வந்து ஓவர் நைட் சோக் பண்ண பட்டாணி. நான் வந்து வெள்ளை பட்டாணி எடுத்திருக்கேன். இதை ஓவர் நைட் சோக் பண்ணிட்டு இதை வேக வச்சு எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான வெஜ்ஜீஸ்லாம் நான் கட் பண்ணியிருக்கேன். ஆனியன், கேரட், கொத்தமல்லி, மாங்காய், பச்சை மிளகா ஸ்கிப் பண்ணால் பண்ணிக்கோங்க. தென் வந்து ஒரு லெமன் ஸ்க்யூஸ் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன். இப்போ நம்ம சைட் பை சைடு ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வெங்காயம், மாங்காய், பச்சை மிளகா, கேரட், அதுக்கப்புறமா கொத்தமல்லி, ஒரு லெமன் ஸ்க்யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம டேங்கினஸ்க்காக. அடுத்ததாக நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே சால்ட்டு போட்டு வேக வச்சுருக்கோம், அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. தென் காரத்துக்காண்டி நம்ம ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபைனல் டச்சாக நம்ம வந்து வெள்ளை பட்டாணியை ஆட் பண்ண போகிறோம். இதையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளான்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், பட்டாணி சுண்டல் அருமையாக ரெடி ஆகிடும். இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்கு வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். பக்கத்தில் ஒரு ஃபில்டர் காஃபி போதும் இதுக்கு காம்பினேஷன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க. மறக்காம ரைரா vlog சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இவ்வளோ vlog கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். டாடா பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.